6ஆம் வீட்டில் சனி, 5ஆம் வீட்டில் ராகு. சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். என்னென்னு பார்க்கலாம். பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக பொசிஷன்ஸ் பார்த்துக்கலாம். 2 அதாவது விருச்சிகத்தில் புதன் சுக்கிரன், இது 1/1/2026 அன்னைக்கு. தனுசில் சூரியன் செவ்வாய், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி, ரிஷபத்தில் சந்திரன், கடகத்தில் குரு, சிம்மத்தில் கேது இருந்து நம்ம வழி நடத்துகிறார்கள். இதில் நம்ம இந்த வருஷம்னு பார்க்கச்சு 2-3 விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். ஒன்று சனி பொசிஷன், ராகு கேத்து பொசிஷன், குருவனுடைய பொசிஷன், அதாவது குருவனுடைய பயிற்சி இந்த பாதையில் வர்றது. அதே மாதிரி சனியினுடைய வக்கர பயிற்சி அந்த மாதிரியும் நம்ம எல்லாத்தையும் எடுத்துட்டு இதை கணிச்சிருக்கோம். இந்த 2026 எஸ்பெஷலி துளாராசிக்காரர்களுக்கு சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 என்ன சார் வித்தியாசம் நான் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நாம் இருக்கிறது மிஞ்சி போனோம்னா ஒரு சனி, புதன், கேது, சுக்கிர திசைகளில் தான் இருக்கும். கொஞ்சம் ஏழியாக இருக்கிறவங்களுக்கு ஒரு 30 வயசில் இருக்கிறவங்க, சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு குரு திசை இருக்கும். 18-20 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் குரு திசை இருக்கலாம். சரியா? மற்றவங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடியது 18-28 வயசில், 30 வயசுலேருந்து 65 வயசுக்குள்ளே இருக்கக்கூடியதுக்கு சுவாதி, விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சனி, புதன், கேது, சுக்கிரன் தான் அதிகமாக இருப்பார். அதே மாதிரி விசாக நட்சத்திரக்காரர்கள் சுக்கிரன் அப்படின்னா 37, 44,